ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த கிருபையான தருணத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். இதை நினைத்து நாம் கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நம் தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர், முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொன்ன கடைசி கட்டளை, நீங்கள் உலக போங்கள், நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லி அந்த வாக்கு பண்ணினார். அந்த வாக்கின்படியே அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசம் என்பது இன்றைக்கு மிகவும் அநேக மனிதர்களால், அநேக நாடுகளின் தலைவர்களால் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்ற ஒரு தேசம். அந்த ஒரு சிறிய நாட்டிற்காக எத்தனையோ நாடுகள் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, காரணம் என்ன? இந்த தேசத்தில் தான் ஆண்டவராகிய கிறிஸ்து உதித்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை, மறுபடியும் அவர் அங்கேதான் வரப்போகிறார். ஒலிவமலையிலே மீண்டும் அவர் தோன்றப் போகிறார் என்பது உண்மையான செய்தி. இது நம்பிக்கைக்குரிய செய்தி. அப்படிமா அநேக மக்கள் இன்றும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அநேக யூதர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை, அநேக மனிதர்கள் அது ஒரு கற்பனை கதை என்று சொல்லி கொண்டிருக்கிற காலத்திலே வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய கல்லறை காலியாக இருக்கிறது. அவருடைய கல்லறை எப்படி காலியாக இருக்கிறது? ரோம அரசாங்கம்தான் அந்த கல்லறைக்கு, ஐமத்திய ஊராகிய யோசேப்பினுடைய அந்த கல்லறைக்கு அவர்கள் கல்லை புரட்டி வைத்து அதற்கு ரோம போர்ச்சவர்களோடு அவர்கள் சீல் வைத்திருந்தார்கள். 3ஆம் நாள் இயேசு ஞாயிற்றுக்கிழமை என்று அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயிர் தெழுந்த பின்பு அங்கே போர்ச்சவர்கள் அதை ரோம அரசாங்கத்திற்கு அறிவிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தூதனவன் அங்கே வந்து நிற்கிறதை நான் பார்க்கிறோம். வேதத்திலே நான் உங்களுக்காக நான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் கல்லறைக்கு பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லி சீஷர் அவரை தேடி வந்த அந்த அருமையான மகதலேனா மரியாளுக்கும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் அவரை பார்க்கும்படியாக வந்த பொழுது அந்த சம்பவம் அங்கே நடக்கிறது. மத்தேயு இதை குறித்து என்ன எழுதுகிறார் என்பதை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மத்தேயு 28ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையை மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதனது ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். இது ஒரு அற்புதமான செய்தி. லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பும் பொழுது ஏராளமான ஜனங்கள், யூதர்கள் எல்லாரும் அந்த பெத்தானியாவுக்கு, எருசலேமுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த பெத்தானியாவுக்கு லாசருவை பார்க்கும்படி செல்கிறார்கள். லாசருவை பார்க்க சென்றவர்கள், துக்கம் கொண்டாடி கொண்டிருந்த அந்த குடும்பத்திற்கு துக்கம் விசாரிக்க சென்றவர்கள், இயேசு வந்து 4 நாட்கள் பின்பாக லாசருவை உயிரோடு எழுப்பிய பின்பு இப்பொழுது லாசருவை காணும்படி அவர்கள் ஏராளமானவர் வருகிறார்கள். பஸ்கா பண்டிகைக்கு வந்தவர்கள் இப்பொழுது லாசருவை பார்க்கின்றார்கள். பார்க்கின்ற எல்லாருமே இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, இவர் மேசியா என்பதை அவர்கள் ஒவ்வொருவராய் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். திரளாத கூட்டம் எருசலேம் வீதிகளிலே தங்களுடைய பரிகாரங்களுக்காக, பாவ நிவாரணத்திற்காக பலி செலுத்த வருகிறவர்கள். பஸ்கா பண்டிகைக்கு வந்த எல்லோரும் லாசரு உயிர் தெழுந்திருக்கிறார், அவர் உயிர் தெழுந்த மேசியாவும் அங்கே இருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடனே அந்த எருசலேமுக்கு அருகாமையில் இருக்க அந்த பெத்தானியாவுக்கு ஏராளமான ஜனங்கள் சென்று கொண்டிருக்க, இந்த செய்தியை கேட்ட அன்னாவும் காய்பாவும் பிலாத்துவும் ஏரோதுவும் பொங்கி எழுந்து பரிசேயர்கள் எல்லாம் அவரை சிலுவையில் அறைந்து இப்பொழுது அவர் 3ஆம் நாள் உயிர் செல்கிறதை நான் பார்க்கிறோம். ரோம போர் சேவகர்கள் பாதுகாவலராக இருக்க இப்பொழுது அவர்கள் திகை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். கல்லறை அவரை கட்டி காக்க முடிவதில்லை, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. மாம்சத்தின் மரணம் இந்த உலகத்திலே பிறந்த எல்லோருக்கும் உண்டு. அந்த மரணத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நீங்களும் நானும்
ஆவிக்குள்ளாக ஆண்டவரோடு கூட வாழ்கிறோம் என்கிற ஒரு பெரிய நிச்சயத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும். அப்படின்னு பார்த்தவர்களே, இந்த தேவன் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களில் நமது தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வசனம் இப்படி சொல்லுகிறது அல்லவா, மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். ஏன் அவர் உயிரோடு எழ வேண்டும்? நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்றால், பல சம்பவங்கள் இதற்கு அடிக்கோடிட்டு காண்பிக்கிறது. உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுவை கண்டவர்கள் தரிசனமாக பல சம்பவங்களை சொல்லுகிறார்கள். மார்க்கு 16:9-11 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கின்றால், யோவான் 20:11-18 வரை நீங்கள் வாசித்து பார்க்கின்றால், அங்கே மக்தலேனா மரியாளுக்கு பிரத்யட்சமாக ஆண்டவர் காட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். பின்பு யாக்கோபின் தாய் மரியாள், சலேமே அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அங்கே காட்சி கொடுப்பதை மத்தேயு 28:1-10 வரை நாம் வாசிக்கிறோம். பேதுருவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். லூக்கா 24:34 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சிஷ்யர்கள் எம்மாவு சாலையில் அவர்கள் நடந்து சொல்லும் பொழுது அங்கே சிஷ்யர்களுக்கு அவர் தங்களுடைய காட்சியை கொடுக்கிறார். லூக்கா 24:13 முதல் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 16:14 தன்னுடைய 10 சீஷர்களுக்கு மேல் வீட்டறையிலே அவர் பிரத்யட்சமாக காட்சி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இது ஒரு கட்டுக்கதை அல்ல. இன்றைக்கும் அவரை காணவில்லை என்று சொல்லி ரோம அரசாங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை சீஷர்கள் எடுத்து சென்றிருப்பார்கள், எடுத்து சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கே அவருக்கு காவல் போட வைத்தார்கள். காரணம் என்ன? அது ஒரு கலகம் உண்டான நாள். எருசலேமை பிடித்து விடுவார், தங்களுடைய பதவிகளுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி அவரை என்ன செய்கிறார்கள்? கொலை செய்து விடுகிறார்கள். ஆனால் அவர் சொன்னபடியே உயிரோடு எழுப்புகிறார். காரணம் என்ன? உங்களுக்கும் எனக்கும் அவர் பிரத்யட்சமாய் நிழலுருவமாய் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேற்றரவனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிஜமான உண்மை. நம்மை அழைத்து செல்ல போகிறார். நீங்கள் நம்புகிறீர்களா? அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளை குறித்து, உலகத்தில் உங்களை நெருக்குகிற காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து போய்விடாதீர்கள். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் தற்காலிகமானவைகள். நீங்கள் இயேசுவை சார்ந்திருக்கும் பொழுது அவர் இங்கே இல்லை, உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு பறிப்பீர்கள். எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்! அவருடைய தாயாருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும். எண்ணி பாருங்கள். இதை காட்டிலும் சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை ஐயா. காரணம் என்ன? இயேசு உயிர் தெழுந்த அந்த செய்தி உலகமெங்கும் உள்ள ஜனங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. காட்டு தீயை போல அவைகள் பரவிக்கொண்டே இருக்கிறது. பின்பாக கலிலியா கடற்கரையோரம் 7 சீஷர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். யோவான் 21:1-23 அது சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இப்படி ஏராளமான பேருக்கு தரிசனம் காட்டுகிறார். பின்பாக 1 கொரிந்தியர் 15:6 அங்கு பல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15:7 பிரத்யேகமாக அங்கே காட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏராளமான சம்பவங்கள் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கள், அவருடைய விசுவாச பிள்ளைகள், அது மாத்திரமல்ல இயேசுடைய சகோதரர்கள் ஒலிவ மலையில் அவரை பார்க்கிறார்கள். லூக்கா 24:46-53 வரை, அப்போஸ்தலர் 1 முதல் 14 வரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அநேகருக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். இன்றைக்கும் பலருக்கு காட்சி கொடுக்கிறார். ஆண்டவருடைய அரசாட்சியை, அவருடைய ஆலயங்களை வெட்டி வீழ்த்த வேண்டும், உடைக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு வந்த சவுலுக்கு ஆண்டவர் தமஸ்கு வீதியிலேயும் காட்சி கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு பின்பாக 32 ஆண்டுகள் கழித்து அவர் காட்சி கொடுத்ததை அங்கு அப்போஸ்தலனாகிய நடபடிகளில் 9 நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு மிக முக்கியமான ஒரு சம்பவம் பாருங்கள். கல்லறை காலியாக இருக்கிறது. இன்றும் நாம் எருசலேமில் போய் பார்ப்போம் என்றால் அவருடைய கல்லறை காலியாக திறந்தபடியே இருக்கிறது. காரணம் என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் பிதாவின் செல்ல பிள்ளையார். அவர் அருகே இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணும்படி அவர் சென்றிருக்கிறார். அவர் மீண்டும் சொன்னபடியே வருவார். நிறைவாக நம்மை அழைத்து செல்லுவார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வருவார். இந்த உலகத்தின் ஆதிக்க சக்திகள் பல்வேறு விதங்களிலே கிறிஸ்தவ பிள்ளைகளை, அவரை பின்பற்றுகிற சீஷர்களை நசுக்குவதற்கு பல்வேறு சம்பவங்களில் அவர்கள் எழும்பி நிற்கலாம். ஆனால் எல்லோரும் தோற்று போவார்கள். சத்துரு கொஞ்ச காலம் உண்டென்று சொல்லி எல்லாரையும் வஞ்சித்து பாவத்தில் எடுத்து நயவஞ்சகமான பல சம்பவங்களை கொடுத்து
அநேகரை ஏமாற்றிக் கொள்வார். நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சீஷர்கள், நீங்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள். பிரியமானவர்கள், ஏன் அவரை நாம் பின்பற்ற வேண்டும்? ஏன் இந்த உயிர் தெழுந்த கடவுளை நாம் பின்பாக அவரை பின்பற்ற வேண்டும்? இதற்கு அடையாளம் என்ன? அவர் மீண்டும் வரும்போது ஏதாவது நமக்கு தரப்போகிறார், பதவி உண்டு, பட்டம் உண்டு என்பதனால இல்லை. நித்திய காலமாய் அவரோடு கூட நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட வாழப்போகிறோம். காரணம், நியாயத்தின் அத்திமரம் தொழில்விடும் பொழுது அவர் வாசலிலே வந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது போல நியாயாதிபதியாகி கர்த்தர் வரப்போகிறார். இந்த உலகத்திலே மரித்த ஒவ்வொருவரும் எழுப்பி அவருக்கு முன்பாக நீதி செய்ய போகின்றார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தேவன் மீண்டும் வரும் பொழுது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! அவருக்கென்று உண்மையாயிருந்தவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய வீட்டிற்கு பங்குள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். அவருடைய சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். நித்திய வீட்டிலே நித்தம் மகிழ்ச்சி, நித்தமும் ஆராதனை, எப்பொழுதும் ஆனந்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மறுபுறமோ தண்டிக்கப்பட்டவர்கள், நியாயத்திலே தண்டிக்கப்பட்ட எல்லோரும் அந்த அவியாத அக்கினியிலே. அவியாத அக்கினி மீன்ஸ் என்ன அர்த்தம்? அங்கே எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கும். ஆனால் அவர்கள் அழிந்து போக மாட்டார்கள். அழிந்து போய்விட்டால் அதோடு முடிந்துவிடும். அவைகள் எரிந்து கொண்டே இருக்க வேதனையான இடத்திலே அவர்கள் மிகவும் வேதனையோடு கூட இருப்பார்கள். அப்படி என்றால் விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் எல்லாம் மாய்மானமான வாழ்க்கையாய் எல்லாவற்றையும் கர்த்தர் அருவருக்கிறார். இவைகளை விட்டு நாம் அவரோடு கூட வாழ்வதற்கு இந்த நாளிலே கர்த்தர் அழைக்கிறார். ஆகவே தான் இந்த கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றுகிற நீங்களும் நானும் ஒவ்வொரு வினாடியும் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த இயேசு கிறிஸ்து அப்படி வந்த பின்பு அவர் அப்படியே சென்று விட்டாரா? இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? எல்லா சீஷர்களோடு கூட அவர் நேரடியாக இடைபடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, லூக்கா மார்க் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போறது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷம் என்பது என்ன? அது நற்செய்தி. இயேசு உயிர் தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். அவரே நம்மை ரட்சிக்கிறவர், அவரே நம்மை பாதுகாக்கிறவர், அவரே நம்மை விடுவிக்கிறவர், அவரே எல்லாவற்றிலிருந்தும் நம்மை சரியாக வழி நடத்துகின்றவர் என்பதை குறித்து உலக மக்களுக்கு சொல்லும்படி அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கார். அந்த கட்டளையின் அடிப்படையில் தான் அந்த மேல் விட்டறைகளை கூடியிருந்த அந்த 11 சீஷர்களில் ஒருவராகிய தோமா நம்முடைய இந்திய தேசத்திற்கு சென்னை பட்டணத்திற்கு வந்து சென்னை பட்டணத்தில் அவர் மரித்திருக்கிறார். இது வரலாற்றின் உண்மை. இதை யாரும் தடுத்து விட முடியாது, மறைத்து விட முடியாது, அழித்து விட முடியாது. இது வரலாறு. தமிழ்நாட்டிலே சென்னை பட்டணத்திலே அவர் இருக்கிறார். இயேசுவோடு கூட அவருடைய காயங்களை தொட்டு பார்த்த அந்த தோமா இன்றைக்கு அவருடைய சரீரம் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவரை குத்தி கொலை செய்து விட்டார்கள். ஆனால் அவர் நமக்கு கொடுத்து சென்ற இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷத்தை நமக்கு அவர் கொடுத்து சென்றிருக்கிறார். இதை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பது நம்முடைய பொறுப்பு, கடமை என்பதை மறந்துவிடவே கூடாது. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் சீஷர்களுக்கு சொல்லுகிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரம், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ நம்பாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இயேசுவை நம்பாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். அவர் அவர்களுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லப்பட்ட வாசகம் எத்தனை உண்மையானது! இன்றைக்கும் அநேகருக்கு ஆண்டவர் பிரத்யட்சமாக தரிசனமாய் வெளிப்படுகிறது என பார்க்கிறோம். அநேக மக்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி தமஸ்கு வீதியிலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்பட்டது போல, முள்ளை உதைப்பதற்கு கடினமாமே என்று சொல்லி அவனிடத்தில் நேரடியாக இடைப்பட்டது போல, இப்படி இன்றைக்கு அநேக பிள்ளைகளோடு கூட, அநேக மனிதர்களோடு கூட கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அநேகர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அநேகர் அதை நம்புவதில்லை, அநேகர் அல்லல் தட்டி விடுகின்றார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வீடா துயரத்தில் கூட
துக்கத்தில் கூட இயேசு உங்கள் அருகில் இருப்பார். உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை தேற்றுவார், உங்களை அணைத்துக் கொள்வார். தூய ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து சரியான பாதையிலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை மனிதர்களுக்கு அவர் சரியான பாதை காண்பித்திருக்கிறார். எம்மாவு சாலையில் அவர் பேசிக்கொண்டு செல்லும் பொழுது, அந்த சீஷர்களோடு அவர் பேசும் பொழுது அவர்களுக்கு அவர் புரியவில்லை. அதன் பின்பாக அவர்கள் எண்ணி பார்க்க அவரோடு பேசிக்கொண்டிருந்த நேரங்கள், நிமிடங்கள், ஐயோ எத்தனை உள்ளம் குழந்துவிட்டு இருந்தது, மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறதை பார்க்க. இயேசுவோடு நீங்கள் பேச பேச இயேசுவினுடைய சாயலாய் நீங்கள் மாறுவீர்கள். அது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய திட்டத்தை, அவர் சொன்ன கடைசி கட்டளையை நீங்கள் தொடர்ச்சியாய் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு வருகின்ற உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலையும் நீங்கள் அவருக்கென்று உண்மையாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள். பிரியமானவர்களே, எண்ணி பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தோமா இந்த பட்டணத்திற்கு வரும் பொழுது, இந்த சென்னை பட்டணத்திலே, இந்த தமிழ்நாட்டிலே, இந்த தேசத்திலே எப்படி சூழ்நிலைகள் இருந்திருக்கும்? இதை போல நிலை இருந்திருக்குமா? இதை போல எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்திருக்குமா? இதை போல தொடர்புகள், தொலைபேசிகள் என்று சொல்லி பல்வேறு டிஜிட்டல் வேர்ல்டு இருந்திருக்குமா? இல்லை, இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, அந்த மொழிகளிலே எழுத்துக்கள் கூட இல்லாத காலம் அது. ஆனால் இங்கே வந்து அவர்களோடு பேசி பழகி உட்கார்ந்து கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காண்பித்து அவர் தம்முடைய இரத்தத்தை இங்கே சிந்தியிருக்கிறார். அவருடைய இரத்தம் இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நீங்கள் சென்னை பட்டணத்தை சுற்றிலும் பார்க்கிறீர்கள், ஏராளமான திருச்சபைகள், ஏராளமான ஊழியர்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறார். உலகமெங்கும் போங்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு புறப்பட்டு வந்த தோமாவை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உயிரோடு எழுந்த தேவன் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட ஜீவிக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. உங்களை சரியாக வழி நடத்துவார். உங்களுடைய தேவைகளிலே அவர் உடனிருப்பார். உங்களுடைய பாதைகளிலே, ஒவ்வொரு பயணத்திலே அவர் உங்களை கூடவே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுவார். அப்படித்தான் அவர் சொல்லியிருக்கிறார். உன் வலது பக்கத்தியவனுக்கு நான் நிழலாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, பயந்து அவை ஒவ்வொரு நிமிடம் திகிலோடு கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும், இவ்வளவு போராட்டங்களை சந்தித்தாலும், கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட நீங்கள் பயணிப்பீர்கள் என்றால் நீங்கள் வெற்றியான பாதையிலே செல்வீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. சில காரியங்களை உங்களோடு கூட நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். சில வரலாற்று உண்மைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டே வருகிறேன். நீங்கள் கவனமாக கவனிங்கள். ஆண்டவருடைய சத்தம் இன்றைக்கும் நம்மோடு கூட கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ரோம அரசனுடைய ஒரு கருப்பு அதிகார முத்திரையை இரவல் வாங்கி கனத்த கல்லில் பதித்து காவல் செய்தது யூத மனிதர்கள். யோசித்து பாருங்க, ரோம அரசாங்கத்தினுடைய ஒரு பெரிய முத்திரையை வாங்கி அந்த ஒரு பெரிய பாறையை அந்த கல்லறைக்கு முன்பாக அந்த காலங்களிலே குகைகளிலே அடக்கம் செய்வார்கள். அப்படித்தான் செய்யப்பட்டது. அந்த நாட்கள் மிகவும் வித்தியாசமான நாட்கள். போக போக பிரியமானவர்களே, அந்த சனிக்கிழமை மாத்திரம் எங்கும் அமைதி. அப்படிப்பட்ட நிகழ்வு இருந்தது. வெள்ளிக்கிழமை அவரை என்ன செய்கிறார்கள்? கல்லறையிலே மாலையிலே வைக்கின்றார்கள். சனிக்கிழமை மயானம். இது என்ன செய்வது, எங்கு போவது? ஐயோ, இனி யார் நம்மை வழி நடத்துவார்கள்? மீட்பின் நாயகர் மேசியா நம்மை வழிநடத்த வந்துவிட்டார், அவரே அரசாட்சி செய்வார் என்று சொல்லி எண்ணினோவே, இந்த ரோம அரசினுடைய பிரச்சனைகளுக்கு, அடிமைத்தனத்திற்கு முடிவாந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது மிகவும் பெரிய கேள்விக்குறி. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி இடி விழுந்தது போல பிரச்சனைகளிலே நீங்கள் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீர்களா? அப்படித்தான் இயேசுவோடு கூட வாழ்ந்த பிள்ளைகள் இருந்தார்கள். சனிக்கிழமையிலே அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை, என்ன செய்வது என்று சொல்லி. 3ஆம் நாள் அவர்கள் வழக்கம் போல கல்லறைக்கு சென்று செய்ய வேண்டிய ஒழுங்குகளை செய்வதற்கு செல்லும் பொழுதுதான் அவர் இங்கே இல்லை, தூதன் உட்கார்ந்திருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு தாம் சொன்னபடி உயிரோடு எழுந்து விட்டார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்களும் நானும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், அவர் உயிரோடு எழுந்த தேவன். கல்லறையிலே எவ்வளவு பெரிய காவல் போடப்பட்டிருந்தது, எவ்வளவு பெரிய கனத்த முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது. எல்லாம் திரிப்புண்டு போனது. அவருக்கு முன்பாக யார் அவரை தடுத்து நிறுத்த முடியும்? யார் அவரை அடைக்க வைக்க முடியும்? ஒருவராலும் கூடாது. பிரியமானவர்களே,
எவ்வளவு பெரிய சக்தியும் அவரை அடக்க முடியாது. சூரியனை நீங்கள் நிறுத்த முடியுமா? சந்திரனை நீங்கள் அந்தரங்கத்தில் வைக்க முடியுமா? நட்சத்திரங்களுக்கு பெயர்களை சொல்லி அழைக்க முடியுமா? இதையெல்லாம் செய்கிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அவர்தான் சர்வ வல்லவருடைய நிழல். அவருடைய நிழலுக்கு கீழாகத்தான் இருக்கிறோம். அவரே மகா பெரிய தேவன், ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கும் இவரோடு கூட இருக்கிறார். ரோம அதிகாரிகள் பயந்து போனார்கள், நடுங்கி போனார்கள். ஐயோ, நாம் காவலுக்கு எல்லாரையும் வைத்தோமே, எப்படி நடந்தது, எப்படி நிகழ்ந்தது, அவர் எங்கே இருக்கிறார்? தேடிக்கொண்டே இருக்க எல்லோருக்கும் 40 நாட்கள் இந்த பூமியிலே உலாவி விட்டு எல்லோருக்கும் தரிசனமாகி எல்லோரையும் உற்சாகப்படுத்தி விட்டு, நீங்கள் உலகமெங்கும் சுவிசேஷ பணிகளை செய்யுங்கள், விட்டு விடாதீர்கள். நான் அனுப்புகிற தேற்றரவாளன், நான் அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை வீர்ப்பிப்பார், உங்களை ஒவ்வொரு நாடும் கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலான காரியங்களை செய்வான் என்று சொல்லி இந்த வாக்குகளை சொல்லி அவர் அப்படியே மேலே எழும்ப எல்லோரும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருந்திருக்கும். எண்ணி பாருங்கள். இது சரித்திரமையா, இது வரலாறையா? இதை யாரும் தடுத்து விடவே முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. சர்வ வல்லவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். வரலாற்றின் தேவன் அவர். ஆமே, அல்லேலூயா, ஆமென். எல்லா அதிகாரிகளும், எல்லா நாட்டின் தலைவர்களும், எல்லா மனிதர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மீண்டும் வரப்போகிற மேசியா அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீங்களும் அதை எதிர்பார்த்து காத்திருங்கள். உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் எல்லா நண்பர்களுக்கும் இந்த ரட்சிப்பையும் இந்த மகத்துவத்தையும் சொல்லுங்கள். அவரே எல்லாவற்றையும் விடுவிப்பார். நீங்கள் நோயின் வேதனைகளோடு இருக்கிறீர்களா? இல்லை பிசாசின் பிடிகளோடு கூட இருக்கிறீர்களா? இல்லை ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீர்களா? இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி அடிமைத்தனத்தோடு வாழ்கிறீர்களா? இல்லை பாவத்தின் பிடியிலிருந்து வெளிவர முடியாமல் ஐயோ நான் ஒரு பித்து பிடித்தவனை போல இருக்கின்றனே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். இயேசுவே எனக்குள் வாரும், உயிர் தெழுந்த இயேசுவே என்னை நடத்தும் என்று சொல்லி கேளுங்கள். அவர் உங்களை உயிர்ப்பிப்பார், சரியாய் வழி நடத்துவார். மரித்த தேவனை நாம் கொண்டாடவில்லை, உயிர் தெழுந்த தேவனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவரைத்தான் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். மரித்த தேவன் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அண்மையோடு ஜெபிக்கலாமா? சர்வ வல்லவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேடுங்கள். அநேகருக்கு இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவை, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் மிகுந்த வேதனையோடு, கவலைகளோடு, துக்கத்தோடு, எங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு நெருக்கத்தோடு ஓடுகிறதே என்று சொல்லி எண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை உயிர்ப்பித்தருளும்படியா ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி சர்வ வல்லவர், நீர் அவர்களை சரியாய் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னீரே, நான் அவர்களுக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னீரே. அது மாத்திரமல்லப்பா ஆண்டவரே, நீரே அவர்கள் கூடவே இருந்து அவர்களை சரியாய் வழி நடத்துகிறன்னவா, அதை நிறைவாய் செய்ய நான் கேட்கிறேனப்பா. உடைய பிள்ளைகள் வேதனைப்பட்ட நாட்கள் போதும், துக்கப்பட்ட நாட்கள் போதும், பயந்த நாட்கள் போதும், திகனோடு கூட இருந்த நாட்கள் போதும். இனி ஒரு புதிய ஜீவியம் உடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். உயிர் தெழுந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. நீரே அவர்களை வழி நடத்துவீராக. வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறேன் என்று சொன்னத ஒவ்வொரு நாளும் அவர்களை வழிநடத்தும்படியான ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் மகிமையான காரியங்களை செய்ய உடைய நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் புகழும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம், ஜெபகேளும் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உயிர் தெழுந்த இயேசுவை நாம் கொண்டாடுவோம். அவர் இன்றும் உங்களோடும் என்னோடும் சேவிக்கிறார். ஆகவே தினந்தோறும் அவரை ஆராதிங்கள். தினந்தோறும் கர்த்தரை துதித்து அநேகருக்கு இந்த நற்செய்தியை சொல்லுங்கள். இதுதான் நம்முடைய பொறுப்பு. இதைத்தான் ஆண்டவர் இறுதியாக நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். இதை மகிழ்ச்சியோடு நிறைவாக தகப்பன் கொடுத்திருக்கும் கட்டளையை நேர்த்தியாய் செய்து முடிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.